ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜிடேதா. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் அந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்வே சர்ஃபர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போயிடலாம். நிறைய பேர் ஏன் ஆனால் வரலன்னு கேட்பீங்க. எனக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் வந்துச்சு. ஸோ அதனால என்னால் ஒழுங்காக வர முடியல. அண்ட் வீடியோஸும் வந்து போடுறது கொஞ்ச நேரம் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் ஸ்டடி ப்ராப்ளம்ஸால. அண்ட் இன்னொரு விஷயம், இனிமேல் நான் வந்து டெய்லியுமா வீடியோ போடுவேன் அண்ட் நல்ல வீடியோஸ் போடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டோட பிளேயை பார்த்தாலே தெரியுது, ஒரு கேமிங் வீடியோ தான் போட போறான் நான். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, இல்லாட்டி கேமிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீங்க இந்த வேணும்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் யாருக்காச்சும் கேம்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ உங்களுக்கு வந்து ஒரு கதையை சொல்றேன், ஓகேங்களா? கதைனா கொஞ்சம் பூமர் கதை மாதிரி இல்லை, கொஞ்சம் சூப்பரான கதை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எனக்கு எக்ஸாம்னால தான் என்னால் போட முடியல. பட் இனிமேல் நான் டெய்லியும் போடுவேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? சரி, ஓகே. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்வே சர்ஃபர்ஸ் தெரியும்ல. ஸோ அந்த சப்வே சர்ஃபர்ஸில் நான் விளையாடுறது இல்லை. ஏன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸு, ரோப்ளாக்ஸ் அப்டேட்ஸு, மைண்ட் கிராஃப்ட் அப்டேட்ஸ் நான் ஒன்றா வருது. அது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி போட்டுறதுனால என்னால் சப்வே சர்ஃபர்ஸ் ஒழுங்காக விளையாட முடியல. ஆனா அன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்து விளையாண்டிட்டு இருந்தான். சரி, ஓகே, அந்த அப்டேட்டுக்குள்ளேயே போய் நான் பார்த்தேன். அண்ட் அந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோக்கியோ அப்டேட்னு ஒன்று வந்தது. ஸோ இந்த அப்டேட்ல வந்து அவ்வளோவா ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா வராது. நான் நார்மலா தான் விளையாடிட்டு இருந்தேன். அப்போ நான் ஈவெண்ட் வந்து உள்ள போய் பார்த்தேன். அப்போ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளதான் போய் பார்த்தா ஒரு கேரக்டர் மாதிரி அந்த அவுட்ஃபிட்னு சொல்லுவானுங்களே, அந்த அவுட்ஃபிட். ஆனா அந்த அவுட்ஃபிட்ல என்ன இருந்ததுன்னா நம்மளோட நருட்டோ. ஸோ நம்ம நருட்டோ பண்டு வந்து இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நான் கொஞ்சம் லைட்டா ஷாக்காக தான் ஆகினேன். அப்போ புரியுது, டோக்கியோனா வந்து ஜப்பான்ல இருந்து வருது. ஸோ ஜப்பான்ல இருக்கிற ஆனிமி கேரக்டர் எடுத்து ஒரு கொலாபரேஷன் ஈவெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு ஆனிமி ஃபேன் தான். அண்ட் அதில் மெயினாக எனக்கு பிடிச்ச ஆனிமினா வந்து ஏஓடி, அதாவது அட்டாக் ஆன் டைட்டன்ஸு, ஜுஜுட்சு கைசன்ஸு, அண்ட் ஆல்சோ இவன் ஒன் பஞ்ச் மேனு, அண்ட் மெயினாக ஒன் பீஸு, அதுக்கப்புறம் நருட்டோ அண்ட் டிராகன் பால் ஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆனிமி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட ஸ்டோரி லைன்ஸு. பட் நான் ஒரு நருட்டோட ஃபேனு அண்ட் அது என்னோட ஃபர்ஸ்ட் ஆனிமி வேற. ஸோ கன்ஃபார்மாக அந்த கேரக்டர் எடுக்கக்கூடாது, எடுத்தே ஆகணும்ல. ஸோ நான் வந்து அந்த கேரக்டர் வந்து நான் எடுத்துட்டேன். ஆனால் அது எப்படி தெரியுமா எடுத்தேன்? இந்த கதையை பாருங்க. ஓகே, ஸோ நான் வந்து திருப்பியும் நான் வந்து பேசுறதுக்கே வந்துட்டேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணும்போது பேசிட்டு தான் இருந்தேன். பட் அது அவ்வளோவா கேட்கல. அது என்னன்னு போய் சர்வீஸ் போடணும் என் ஃபோனுக்கு, ஏன்னு தெரியல. இந்த வீடியோ ரெக்கார்டிங் போய் இது பட்டா வரவே மாட்டேங்குது. சரி, ஓகே. இந்த வந்து நான் விளையாண்டிக்கிட்டே இருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த கேரக்டர் அதுக்குள்ளே எப்படி எடுத்துனா வந்து கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டர் வச்சு தான் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே விளையாடணும். சரி, ஓகேங்களா? ஸோ அதனால அப்படிதான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஒரு டோட்டலா 6 ஸ்டேஜ் இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 ஸ்டேஜ் முடிச்சுட்டு தான் நீங்க வந்து 6th ஸ்டேஜுக்கு வந்துடணும். 6th ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தான் அந்த நருட்டோ கேரக்டர் இருப்பான். அது நீங்க வந்து ரிவார்டை வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இந்த ஃப்ளோரை வந்து டச்சே பண்ணக்கூடாது. நீங்க வந்து 2 வாட்டி தான் உங்களால டச் பண்ண முடியும். ஒரே வாட்டி தான் உங்களால டச் பண்ண முடியுமா. அண்ட் ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி டச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க இமிடியன்ட்லி வந்து அவுட் ஆயிருவீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரிஸ் லாவா சேலஞ்ச் தான். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளோரிஸ் லாவா சேலஞ்சு. அண்ட் இப்போ வந்து சைடுல வந்து ஒன்று தெரியுது பாத்தீங்களா, நோ ஃப்ளோர் சேலஞ்சு, அப்புறம் 86 சென்டிமீட்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 1.6 மில்லியன் 1.6 மில்லியன் எடுத்தா நமக்கு வந்து இது வருமா. வந்து இப்ப நான் என்ன சொன்னேன், 1.6 மில்லியன் தானா. ஆனா நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ரிசல்ட் காட்டுச்சு தெரியுமா, 15 மில்லியனா. ஐயோ, ஒண்ணுமே எனக்கு புரியலையா. நான் வந்து பயந்துட்டேன், என்னடா 15 மில்லியனா, ஐயோ ஐயோ 15 மில்லியனா போக முடியாதேடா அப்படின்னு நினைச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா கைஸ்,
நான் வந்து இது ஒரு ஸ்டோரி தானே. ஸோ ஸ்டோரினால நான் ஆல்ரெடி இதை முடிச்சிருப்பேன். அந்த கேரக்டர்லாம் நான் எடுத்துட்டேன். அண்ட் அது வந்து டோட்டல் ஸ்கோர் வந்து எவ்வளோ எடுக்கணும்னா நீங்கள் 1.5 மில்லியன் தான் எடுக்கணுமா. 1.6 மில்லியன் தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் 15 மில்லியன் எடுக்க தேவையில்லை. ஸோ 1.5 மில்லியன்லாம் வந்து சப்ப மேட்டர் தான். ஸோ நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். அண்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் 2க்கு வந்துட்டேன். இந்த ஆடு வேறு கடுப்பு ஏற்றுச்சுடா. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஸ்கோர் தான் எடுத்திருக்கேன். ஓகே, அது வந்து ஏதோ ஒரு மைல் ஸ்டோனு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சேர்த்து காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கேரக்டரில் தான் தருவாங்க. அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20,000 எடுக்கிறது வந்து ஒரு மேட்டர் இல்லை. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து டக்கு டக்குலாம் எடுத்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேஜும் நான் வந்து காட்டுறேன். ஓகேங்களா. நீங்க வந்து நோ ஃப்ளோர் சேலஞ்சுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, அந்த ஸ்டேஜ் 4 இருக்கு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் மேல போன ஸ்டேஜ் 5, அதுக்கப்புறம் கடைசியில போனாதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தருவானுங்க. அண்ட் அது டோட்டலா 1.5 மில்லியன் தான் நீங்க எடுக்கணும். ஒரு ரன்ல எடுக்கிறது பாசிபிள் இல்லை. ஏன்னா நான் நிறைய வாட்டி செத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ எஸ், நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஸ்டேஜ் 2 வந்து நான் முடிச்சிட்டேன். அதுங்களா நான் ஸ்டேஜ் வந்து 2 முடிச்சுட்டு தான் நான் வந்து அப்புறம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நம்மளுக்கு கொடுத்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து நம்ம கிளைம் பண்ணுற நேரம் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம சட்டு புட்டுன்னு நம்ம கிளைம் பண்ணிடலாமா கைஸ். ஓகே, எங்கடா இருக்கு, அந்த இருக்கா. ஓகே, வாங்க கிளைம் பண்ணலாம். 1, 2 இல்லை போனஸை கொடுத்து ஆசையை காட்டுறானுங்க. பரவாயில்ல விடுங்க. எப்படியோ ஒன்று கிளைம் எல்லாம் பண்ணாச்சு. அண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் மேலே தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 3யும் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 240K வரைக்கும் வந்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 வந்து முடிஞ்சிருமா. சாரி ஸ்டேஜ் 2 வந்து முடிச்சிருமா. இப்போ இங்க மேல வந்தீங்கன்னா 380Kக்கு வந்தீங்கன்னா உங்க ஸ்டேஜ் 3 வந்து முடிச்சிருவீங்க. ஸோ வந்து டோட்டலா ஸ்டேஜ் 5 ஸ்டேஜ் தான் இருக்கு. நான் தெரியாம 6 சாரி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நானே குழப்பிட்டு தான் இருந்தேன் என்ன நடக்குதுன்னு. அண்ட் ஓகே, ஸோ 380,000 வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றேன் கைஸ். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு கேரக்டர் நான் வந்து அன்லாக் பண்ணணும்னு இருந்தேன். நிஞ்சா கேரக்டர் எனக்கு அன்லாக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது மட்டும் நான் வந்து அன்லாக் பண்ணிட்டேன். அப்படியே வந்துடுறேன். என்னடா இது எதுக்குள்ளேயோ போய்கிட்டு இருக்கேன். எங்கடா இருக்கு மீ 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 கேரக்டர்ஸ் நிஞ்சா. அவ்வளோதான், நிஞ்சா வாங்க போறோம். அண்ட் வாங்கியாச்சு. சூப்பரா தான் இருக்கு. எனக்கு நிஞ்சா வந்து ரொம்ப பிடிக்கும். 30 போடா, எனக்கு நார்மலாவே இருக்கிறது போதும். அண்ட் அந்த நேரத்துல என் ஃப்ரெண்ட் இருந்தான், என் முகில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான். ஸோ அவனை வந்து நான் அடுத்த வீடியோல அவனுக்கு டப் பண்ண கூப்பிடுறேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டேஜ் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணதோடனே நம்ம அவங்கள பாக்குறேன்னு. ஓகே, ஸோ நம்ம ஸ்டேஜ் 3 ஃபைனலி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எங்கே இருக்கு ஸ்டேஜ் 3ன்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கு. நான் ஒரு ரிவார்டு நான் தெரியாம கிளைம் பண்ணேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 380K மைல் ஸ்டோன் எடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்டான ரிவார்ட்ஸ்லாம் தருவானுங்களாம். ஸோ நம்மளுக்கு வந்து அது தேவையில்லை. நம்மளுக்கு இந்த கிச்சனை நருட்டு பண்ணுறது தான் நம்மளுக்கு வேணும். இந்த ஹாயா கிச்சனை பார்த்தோன்னே நாங்கள் அந்த கிச்சனை என்ன சொல்லணுன்றதுக்கு. ஸோ ஓகே, வாங்க நம்ம ஐயோ இந்த ஆட்ல எவன்டா கேட்டான். ஓகே, நம்ம வந்து 600 ஸ்கேட் போர்டு எதுவும் தந்தானுங்க. 500 ஹெட்ஸ்டார்ட்டு அண்டு 1000. அதுக்கப்புறம் இந்த கோய் ஃபிஷ் இது. ஓகே, ஸோ நம்மளாம் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அண்ட் இதுவே மேலே போனீங்கன்னா ஸ்டேஜ் 4 வந்து மேலே தான் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 4க்கு 670K வந்தால் நம்ம வந்து ஸ்டேஜ் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணலாமா. ஸோ ஸ்டேஜ் 4 வந்து நான் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன், என் ஃப்ரெண்டு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவான். ஸோ நான் ஸ்டேஜ் 4 கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம உங்களை பார்க்குறேன். ஓகே, நம்ம வந்து ஸ்டேஜ் 4 வந்து முடிக்க போறோம். ஓகே, நான் கிளைம் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் கிளைம் பண்ணல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு முகில் கிளைம் பண்ணிட்டு இருக்கான்.
ஐயோ அவனோட கிளைம் பண்ணிட்டு இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஏன்டா கிளைம் பண்றேன்னு நான் அவனை போட்டு அங்க திட்டிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் கடைசியா அவன் கிளைம் பண்ணி முடிச்சிட்டான். ஆனா வீடியோல எப்படியோ இருந்தது. ஸோ கிளைம் பண்ணலாம் பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலி 1.670K எடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த இது தருவானுங்களாம். ஓகே, இந்த நருட்டோ பண்டில் வந்து தருவானுங்களாம். ஸோ நம்ம நருட்டோ பண்டில் எடுக்கலாமா? ஓகே, ஸோ நம்ம ஃபைனலி நம்ம அந்த நருட்டோ பண்டில் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அந்த நருட்டோ பண்டில் எடுத்தோடனே அங்கண்ணா பார்க்குறேன். ஓகே காய்ஸ், ஸோ நான் இன்னும் இந்த நருட்டோ பண்டில் எடுக்கல. பட் நம்ம இன்னும் 5000 4000 யோயோ நம்ம நருட்டோ பண்டில் எடுக்கிறதுக்கு செம்ம க்ளோஸாக இருக்கும் காய்ஸ். ஸோ வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்தே வந்து இந்த நருட்டோ பண்டில் வந்து எடுத்துடலாம். அண்ட் இந்த வீடியோ நான் மட்டும் வந்து கொஞ்சம் எடுக்கல, என் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணான். அவன் தான் வந்து சோலோவாக ஸ்டேஜ் 4 அவன் தான் முடித்தான். அண்ட் அவனுக்கு பயங்கரமான சர்ஃபேஸ் ஸ்கில்லாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், அவன் வந்து நம்பர் 1 இந்தியாவுக்கு வந்திருக்கான். அந்த ஸ்கோரை வந்து நான் அப்புறமா நான் லேட்டராக வீடியோவில் காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபைனலி அவ்வளோதான் எடுத்தாச்சு. ஓகே 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 வாங்க நம்ம போய் அதை எடுக்கலாமா? ஐயோ ஜாலியாக இருக்கே நருட்டோ பண்டில். இந்த ஆடு வேற வேஸ்டான ஆடு வந்து கெடுத்து விட்டுருச்சு. ஸோ ஓகே, கிளைம் ரிவார்டுன்னு வந்திருக்கு. அது என்ன ரிவார்டு? நருட்டோ ரிவார்டு. ஓகே, ஸ்டேஜ் அவ்வளோதான் பாருங்க காய்ஸ். ஓ மை காட், ஃபைனலி நம்ம நருட்டோ பண்டில் எடுத்தாச்சு. ஒன்று அந்த 500 ஏதோ ஒரு ஒத்து போகாத ஒரு டோக்கன்ஸு. அண்ட் ஃபைனலி நருட்டோ பண்டில் கிளைம் பண்ணலாமா? வேணாம், அப்படியே கிளைம் பண்ணிட வேண்டியதான். போடு காயிட்டோ ஹையா கிச்சுனியா ஏதோ ஒன்று. நருட்டோ பண்டில் தான் இது. ஓ மை காட், நருட்டோ பண்டில் நம்ம வந்து ஃபைனலி எடுத்தாச்சு. ஸோ இதில் என்னடா நருட்டோ பண்டில் ப்ரூஃப்னா அதோட ஸ்குவாடே தெரியுது. நம்மளோட கிச்சனே ஃபார்மில் தான் இருக்கா நம்ம பயப்பட நருட்டோ. அண்ட் ஆல்சோ நருட்டோ ஷிபுரன்ல தான் வந்து இந்த கேரக்டரை வந்து பேஸ்ட் ஆஃப் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நருட்டோ ஷிபுரன் நருட்டோ ஷிபுரன் வந்து தான் வந்து எடுத்திருக்கானுங்க. ஸோ ஓகே, நம்ம ஃபைனலி நருட்டோ பண்டில் எடுத்தாச்சு. அதோட ஒரு நார்மலாக ஒரு கேமில் வந்து விளையாட்டாச்சு. அண்டு இந்த கோய்போரி இதோட கோயினோபோரி இதெல்லாம் ஒரு அந்த கோயினோபோரிக்கும் இதுக்கும் வந்து சேர்த்தா வேற லெவலில் தான் இருக்கும். சரி ஓகே, இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் இந்த சப்வே சர்ஃபேஸில் நீங்கள் இந்த நருட்டோ பண்டில் எடுங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் செம்மையாக ஆனிமேட்லாம் பண்ணியிருக்கானுங்க. இந்த அப்டேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ சப்வே சர்ஃபேஸில் நான் விளையாடிட்டு இருந்தேன். இந்த நருட்டோ பண்டில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்கன்னா கஷ்டம்லாம் இல்லை. ஒரு நாளுக்குள்ளேயே நான் வந்து எடுத்துட்டேன். கொஞ்சம் நிறைய நாள் எடுத்துச்சு தான். பட் பரவாயில்ல விடுங்க, அது எல்லாம் ஒர்த்து தான். ஸோ நான் இவரத்தா சுட்டியர்த்தா அண்ட் நான் பாய். அண்ட் அடுத்த ஃபங்க்ஷன் வீடியோ வந்து வரும், அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே, நான் டெய்லி வீடியோ போடுவேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் கேட்ட என்னடா அந்த நம்பர் 1 இந்தியாவில் வந்துன்னா நான் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு என் யூடியூப்பில் சேனலில் வந்து ஒரு போஸ்ட் போடுவேன். ஸோ அதில் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இவரதா சுட்டியர்த்தா அண்ட் நான் பாய். இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சது. எப்படி நான் ஹாயா கிச்சனே பண்டில் எடுத்தேன்னு. பாய். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், எதுக்கு இப்போ என்ன பாயின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கலாமல் இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நிறைய கிரெடிட்ஸ் போகும். ஏன்னா அவன் தான் ஸ்டேஜ் 4 அவனே சோலோ பண்ணியிருந்தான். ஸோ அவனுக்கு நான் வந்து ஹியூஜ் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது யாரா வந்து கேட்டிங்கன்னா நம்மளோட முகீர் பைபிள் தான். ஸோ அவன் தான் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து கிரெடிட்ஸ்லாம் கொடுத்தோம்னான். ஸோ அவன் வந்து சும்மா விளையாண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு அவ்வளோவா கேம்ஸ் வராது. பட் சூப்பராக வந்து முடிச்சு விட்டான். ஸோ நான் தான் யுவரத்தா சுட்டியர்த்தா அண்ட் நான் இப்போ உண்மையா பாய்.